டாடா ஹாரியர் உங்களுக்கு ஒரு குட்டி அப்டேட்னு சொல்கிறதா இல்லை வந்து இது ஸ்ட்ராட்டஜிக்கல் அப்டேட்னு சொல்கிறதா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக காமிச்சு கொடுக்குறேன். அது என்ன மாதிரி அப்டேட் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். அது உங்கள் கையில் விட்டுட்டேன். ரீசெண்ட் டைம்ஸில் வந்து இந்த வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட்ஸ்னு மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராட்டஜிக்கலி பிளேஸ்மெண்ட் அப்படின்றதுல வந்து டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. அதை நம்ம வந்து டாட்டாவோட ஆல்ட்ரோஸோட வேரியண்ட் லைனப்பில் நம்ம பார்த்தோம். கசகசன்னு நிறைய வேரியண்ட் வச்சு எல்லாத்தையும் குழப்பாமல் ஸ்மார்ட் அண்ட் சிம்பிளாக போயிருந்தாங்க. அதை தான் இங்கே ஹேரியர்லையும் பண்ணியிருக்காங்க. அதாவது வேரியண்ட்டை வந்து ஷ்ரிங்க் பண்ணி கிறிஸ்பாக ஹேரியரை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 வேரியண்ட், சஃபாரை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 வேரியண்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதில் அட்வென்ச்சர் எக்ஸ் அண்ட் எக்ஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி வேல்யூ ஃபார் மணி ப்ரொபோஷனில் இருக்கக்கூடிய ஒரு 2 வேரியன்ட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வேரியன்ட்ஸோட வாக் அரவுண்ட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்மக்கிட்ட எக்ஸ் ப்ளஸ் இருக்குது. எக்ஸுக்கும் எக்ஸ் ப்ளஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ் ப்ளஸில் வந்து லெவல் 2 ADAS வித் அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல். இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோலோட கிடைக்கக்கூடிய ஒரு மிட் சைஸ் எஸ்யூவி ஹாரியராக தான் இருக்குது. அது கூட எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக், ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த 4 வீல் டிஸ்க் பிரேக்ஸ் அப்படின்றதும் நமக்கு கிடைக்கிது. இதுதான் அந்த எக்ஸுக்கும் எக்ஸ் ப்ளஸ்க்கும் உள்ள மாறுது. அதுக்கு வெறும் ப்ரைஸ் பாயிண்ட்டில் வந்து ஒரு 34,000 to 35,000 தான் வந்து எக்ஸ்ஷோரூமில் வந்து மாறுதல் நடந்திருக்கு. ஒரு 35,000 ப்ரைஸிங்கில் லெவல் 2 ADAS கொடுத்து அதுக்கப்புறம் வந்து 6 ஏர்பேக்ஸ், ABS, EBD, ESP, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், பிரேக் டிஸ்க் வைப்பிங், பிரேக் ப்ரீஃபீல், இந்த மாதிரி ஏகப்பட்ட சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பர்டிகுலர் மாடலோட ஒரு வாக் அரவுண்ட் வந்து கிறிஸ்பாக பார்த்துலாம் நான் ரொம்ப இன்டெப்த்தாக போக போகிறது கிடையாது. என்னெல்லாம் மாற்றங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணி மட்டும்தான் நம்ம போக போகிறோம். ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் 18.99 lakhsலேருந்து இந்த ஹேரியரோட அட்வென்ச்சர் எக்ஸ் மாடல் துவங்குது. இதுக்கு அடுத்து 19.34 or 33 சம்திங் எக்ஸாக்டாக நீங்கள் கீழே பார்க்க முடியும். அந்த ப்ரைஸிங்கில் அந்த அட்வென்ச்சர் எக்ஸ் ப்ளஸ் அப்படின்ற மாடல் போகுது. லேண்ட் ரோவர் டிரைவ்டு D8 ஒமேகா பிளாட்ஃபார்மில் வடிவமைச்சிருக்காங்க. உங்களுக்கு சேஃப்டி ரீதியாக எந்த கொஷின் மார்க்கும் இருக்க வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி 5 ஸ்டார் இன்கம் வாங்கியிருக்கு. இந்த பிளாட்ஃபார்மும் ரொம்ப வந்து சாலிடான ஒரு பிளாட்ஃபார்ம். ஸ்ட்ரக்சரலி நல்லா தான் இருக்கும். ஃப்ரண்ட் டிசைனில் ஏதாவது மாற்றங்கள் தெரியுதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. கலர் டோன் மட்டும்தான் புதுசு. உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் வைஸ் பார்க்கும்போது ஒரு DRL ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அது கூட வந்து இது வந்து LED ப்ரொஜெக்டர் செட்டப்ங்க. உங்களுக்கு ஃபாக் லேம்ப்ஸ் அப்படின்றது மிஸ் அவுட் ஆகுது. ஃப்ரண்ட்டில் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த டார்க் கன்மெட்டல் கிரே வந்து ஃபினிஷ் உங்களால் பார்க்க முடியும். நல்ல ஒரு வைடான ஆடம். ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு மஸ்குலரான ஸ்டாண்ட்ஸ் தாங்க. இந்த இடத்துல வந்து 360 டிகிரி பார்க்கிங் கேமராக்கான ப்ரொவிஷன் இருப்பது உங்களால் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த வாகனத்தில் 360 டிகிரி கேமரா கிடைக்குது. அதை பற்றி நான் உள்ளே போகிறப்ப பேசுகிறேன். ஸோ ஃப்ரண்ட் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் இதுதாங்க பெரிதான மாற்றங்கள் அப்படின்றது சொல்கிற மாதிரி இருக்குது. இந்த 360 டிகிரி கேமராவோட ஒரு அடிஷன் தான். கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் 205 mm அது அப்படியே கண்டினியூ ஆகுதுங்க. சரி, சைட் ப்ரொஃபைல் பார்க்கலாம் அப்படின்னு வந்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த அலாய்ஸை பாருங்கள். இந்த அலாய்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஹேரியர் வந்துச்சு இல்லைங்க, அப்போ இருந்த அலாய்ஸ் தான். ஸோ இங்கே வந்து ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ் அப்படின்றது வந்து அட்வென்ச்சர் எக்ஸ் ப்ளஸில் கிடைக்கும். லைனர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக போட்டு கன்சல்ட் பண்ணியிருக்காங்க. டயர் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன ப்ரொஃபைல் போயிருக்காங்க, 235, 65, 17ங்க. ஸோ சஃபாரியில் 18 கிடச்சது, இங்கே வந்து 17 கொடுத்துருக்காங்க. ஆர்விஎம் பொறுத்த வரைக்கும் பியானோ பிளாக்ல டர்ன் இண்டிகேட்டர்ஸோட கிடைக்கிது. எலக்ட்ரானிக்கல் அட்ஜஸ்டபிள் அண்ட் ஃபோல்டபுள் கன்சோல் தான். நல்ல ஒரு பெரிதான கன்சோலுங்க. சாவி உங்களுக்கு லாக்கு, அன்லாக்கு, அதுக்கப்புறம் பூட் ஓப்பன் பண்ணலாம். அப்புறம் வந்து ஃபாலோ மீ லேம்ப்ஸ் பயன்படுத்துறதுக்கு கொடுத்துருக்காங்க. அதே சாவி தான். சாவி கொஞ்சம் ப்ரீமியமாக கொண்டு போயிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. விண்டோ ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல ஒரு வைடான விண்டோ ஏரியா. இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் பார்ட்டிஷன் ப்ளே பண்ணியிருக்கனால வெளிச்சம் நல்லா உள்ளே கிடைக்கும். ஸோ லாங் ட்ராவலில் கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா ஒரு இங்கே வாங்கலேன், இங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஒரு பிளாக் இன்டீரியருங்க. அதனால் வந்து டியூவில் ப்ராப்பராக இருக்கணும். இல்லைன்னா லாங் ட்ராவலில் கொஞ்சம் வந்து கிளாஸ்ட்ரோஃபோபிக் உணர்வு இருக்கும். நான் உள்ளே போகிறப்ப பற்றிலாம் பேசுகிறேன். வீல் பேஸ்லாம் ஸ்டில் இட் ரிமைன்ஸ் த சேம்ங்க. எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. ஹேரியர் கூட காம்படிட்டாக இருக்கிற மாடல்களோட கம்பேர் பண்ணி வீல் பேஸில் இந்த டாடா ஹேரியர் டைமென்ஷன் ரீதியாக இந்த டாடா ஹேரியர் எந்த இடத்துல பொசிஷன் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு நான் காமிச்சு கொடுத்துருக்கேன். சரிங்களா? கீழே இங்கே பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும் டிஸ்க் பிரேக்ஸ் இருக்கிறது தெரியுதுங்களா? இதான் ஓகே. அப்படியே பின்னாடி வாங்க. டெயில் லேம்ப் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு அதே டெயில் லேம்ப் கிளஸ்டர் தான். கனெக்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, க்ளோ ஆகலை. கனெக்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இல்லை. 360 டிகிரி பார்க்கிங் கேமராவோட ரியர் ப்ரொவிஷன் இந்த இடத்துல லேவர் பண்ணியிருக்காங்க. பார்க்கிங் சென்சார் எங்கேயாவது எத்தனை கிடைக்குது, எங்கேயாவது நல்லா கிடைக்குதா? இல்லை, இங்கேயுமே 2 பார்க்கிங் சென்சார் தான் கிடைக்குது. பூட் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் 445 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு வைடான பூட் ஸ்பேஸ் தான் எப்பவும் போல். உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ஹாலஜனில் பூட் லேம்ப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சரி, டன். பார்சல் ட்ரேவுமே கிடைக்குதுங்க.
60-40 ஸ்பிளிட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா 60-40 ஸ்பிளிட்டும் இருக்குது. இங்கே இருட்டாக இருக்குது, கோச்சுக்காதீங்க தயவு செஞ்சு. ரியரில் நமக்கு ப்ராப்பரான ஒரு வைப்பர், டீஃபாகர், அதுக்கப்புறம் வந்து ஹை மவுண்டட் ஸ்டாப் லாம்ப்ஸ், அப்புறம் ஷார்க் ஃபின் ஆண்டனா. அப்புறம் எல்லாருமே இன்றைக்கி அடம்பிடிச்சி கேட்குற ஒரு விஷயம், இந்த பேனரோமிக் சன்ரூஃப். பேனரோமிக் சன்ரூஃப் கொடுக்குறது பிரச்சனை இல்லை, தயவு செஞ்சு சன்ரூஃபில் நின்று வராதிங்க, குழந்தைகளை நிப்பாட்டி கூட்டிகிட்டு வராதிங்க, கொஞ்சம் சேஃபாக போய் சேஃபாக வாங்க, அதுதான் எல்லாத்துக்குமே நல்லது. ஹேரியரை பொறுத்த வரைக்கும் ரியர் சீட் ஸ்பேஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபுளாக உங்களுக்கு 2 ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஹெட்ரூம் பொறுத்த வரைக்கும் இருங்க, நான் அப்படி உட்காந்துருக்கேன், உங்களுக்கு ஒரு 6 அடிக்கு இருந்தீங்கனாலும் பெருசாக முட்டாது, அந்த மாதிரி தான் இருக்குது. லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸ்னு பாருங்கள், உங்களுக்கு தாராளமான ஒரு லெக் ஸ்பேஸ், நீ ஸ்பேஸ் இருக்குது. அண்டர் தி சப்போர்ட் வந்து ஓகேவாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் காலை நீட்டி உட்கார்றப்போ கன்வீனியண்ட்டாக தான் இருக்கும். பட் இந்த இடம் கொஞ்சம் வந்து கிராம்டாக உணர்வு இருக்குது, காலை வைக்கிறப்போ கொஞ்சம் இடையூறாக தான் இருக்குது, அது ஏன்னு தெரியல. ஹம்பு டிரான்ஸ்மிஷன் டனலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிதான டனலுங்க. 2 அடல்ட் கன்வீனியண்ட்டாக உட்காரலாம், 3ஆவது அடல்ட் உட்காரப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரணும். 5 வோல்ட்டில் ஒரு யூஎஸ்பி டைப் ஏ, அதுக்கப்புறம் டைப் சி சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க. நான் சென்டர் பேசஞ்சராகவும் உட்காந்து காமிக்கிறேன். இப்போ சென்டர் பேசஞ்சராக உட்காந்துருக்கிறப்ப பாருங்கள், முதுகுக்குலாம் நல்லா சப்போர்ட் இருக்குது, அது இல்லாமல் எந்த குறைகளும் இல்லை. காலை மட்டும்தான் நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணுறப்ப இப்படி இருக்கும், இடையூறாக இருக்கும், தெரியுதுங்களா? இந்த பக்கம் சீட் லாச் வந்துடுது, இந்த பக்கம் சீட் லாச் வந்துடுது, சென்டரில் ஹம்ப் வந்துடுதுங்கும் போது கொஞ்சம் வந்து நசுங்கின மாதிரி உட்கார வேண்டியதாக இருக்குது. ஸோ அடுத்து இங்கே வந்து பார்க்குறப்போ உங்களுக்கு பர்ஃபரேஷனோட நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, ப்ரீத்தபிலிட்டி பெட்டராக இருக்கும், பட்டுக்கும் லம்பாக இருக்கும், முதுகு தண்டுவளத்துக்கான சப்போர்ட்டும் ப்ராப்பராக இருக்குது. ஸோ இவ்வளோதாங்க விஷயங்கள். பி பில்லரில் ஏசி ஃபன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து சீட் பெல்ட் ஹைட் அட்ஜஸ்டர் இருக்குது, ஒரு சன்பிளைன் கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். லெதரட் பேடிங் அப்படின்றது 4 டோர் பேட்ச்க்குமே கிடைக்குதுங்க, பிளாக்ல போட்டிருக்காங்க. ஓகே, நல்ல ஒரு ஒய்டான டோர் பேக்கேஜ் தான், தாராளமாக நிறைய விஷயங்கள் வைக்கலாம். இன்டீரியர் டேஷ்போர்ட் லேஓவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டேஷ்போர்டை பற்றி பேசிட்டு இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம்க்கு வரேன். மேலே வந்து ஹாட் பிளாஸ்டிக், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டெக்ஸ்சர்டு பேனலுங்க, நல்லா இருக்குது டச் அண்ட் ஃபீலுக்கு. பியானோ பிளாக்ல தான் இந்த சென்டர் ஹெச்ஃபெக் கண்ட்ரோல் வந்து டச் சென்சிட்டிவாக முடிச்சு கொடுத்துருக்காங்க. ப்ளோயருக்கும் டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் வந்து ஃபிசிக்கல் பட்டன்ஸ், மீது எல்லாமே வந்து டச். ஸோ ஓகே, இந்த இடத்துல வந்து லெதர் பேடிங் இருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். ஏசி வென்ஸோட நாப் குவாலிட்டிலாம் ஓகே தான். க்ளவ் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் கூலிங் ஃபங்க்ஷனாலிட்டி கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. சரி, இந்த இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வரலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாமனோட இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம், உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ், ட்வீட்டர்ஸ் எல்லா விஷயங்களுமே இருக்குது. ஒயர்லெஸ் ஹண்ட்ரட் ஆப்பிள் கார்ப்ளே சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 360 டிகிரி கேமராவோட குவாலிட்டி பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. இங்கே பாருங்கள், 3D பாருங்கள், நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஐஆர்விஎம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேனுவலி அட்ஜஸ்டபிள் தான், ஆட்டோ அட்ஜஸ்டபிள், ஆட்டோ டிம்மிங்காக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். கேபின் லாம்ப்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்துருப்பீங்க. இந்த சென்டர் கன்சோல்னு வரும்போது டெரைன் மோட்ஸ் அண்ட் ட்ரை மோட்ஸ் இதெல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இருங்க இங்கே காமிக்கிறேன் உங்களுக்கு. Rough road mode is activated. Wet mode is activated. City drive mode activated. நிறைய டெரைன் மோட்ஸ் இருக்குங்க. அதே மாதிரி வந்து rough road mode கீழே இந்த கன்சோல்னு பார்க்கும்போது பியானோ பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் வித் ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷனோட இருக்குது. 2 கப் ஹோல்டர்ஸ் இருப்பது உங்களால் பார்க்க முடியும். இந்த இடத்துல 5 வோல்ட்டில் டைப் ஏ, டைப் சி, இந்த 2 சார்ஜர் ஒரு 12 வோல்ட் அடாப்டரோடு கொடுத்துருக்காங்க. சீட்ஸோட வடிவமைப்பு பார்த்துக்கோங்க, உங்களுக்கு நல்ல ஒரு லம்பா சப்போர்ட் இருக்குது, அதேமாதிரி அண்டர் தை சப்போர்ட்டும் ஃப்ரண்ட்டில் நல்லா தான் இருக்குது. பர்ஃபரேஷனோட கொடுத்துருக்காங்க. வென்டிலேட்டர் சீட்ஸ் அப்படின்றது ஸ்டீல் மேசிங் தான். உங்களுக்கு அந்த 4 ஸ்போக் ஸ்டியரிங் யூனிட் கொடுத்துருக்காங்க. சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த illuminated டாட்டா லோகோ கிடைக்குது. 10.24 இன்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்ஐடி கிளஸ்டர் ஒன்று கிடைக்குது. லாட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்துக்க முடியும். மேப் வியூ கிடைக்கும். லேன் சேஞ்ச் பண்ணுறப்ப நம்ம வந்து அந்த கேமரா வந்து யூட்டிலைஸ் பண்ணி நம்ம வந்து சைடு அண்ட் லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு நம்ம கிளியராக பார்த்துக்க முடியும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ இதுதாங்க விஷயம். மேலே வந்து அந்த பேனோரமிக் சன்ரூஃப் அதுவுமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 6-வே பவர் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிடைக்குது, தெரியுதுங்களா? எலக்ட்ரானிக்லி பவர் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ், புஷ் பட்டன் ஸ்டார்ட், இந்த மாதிரி சம்பவங்கள். ஆட்டோ ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ், ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ் ரெண்டுமே இருக்குது. ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் போகிறப்போ உங்களுக்கு பேடல் ஷிஃப்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? டன். ஸோ இவ்வளோ தான் விஷயங்கள். இதுவே நீங்கள் சஃபாரி போனீங்கன்னா மெமரி சீட் ஃபங்க்ஷனும் கிடைக்கும். இங்கே வந்து பவர் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அங்கே வித் மெமரி ஃபங்க்ஷன் இருக்குது, அது ஒரு அட்வான்டேஜ். ஸ்டீரிங் வீல் பொறுத்த வரைக்கும்
டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக இன்ஜினை பார்த்துட்டு மீதம் விஷயங்களை கன்க்ளூட் பண்ணிடலாங்களா? வாங்க. ஸோ என்ஜின் பொறுத்த வரைக்கும் 2 லிட்டரில் உங்களுக்கு கிரையோடெக் டீசல் 167.72 பிஹெச்பி பவரும் உங்களுக்கு 350 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி ஒரு தரமான ஒரு 2 லிட்டர் என்ஜின். நீங்கள் வந்து இந்த ப்ரைஸ் பாயிண்ட் எங்கே ப்ளே ஆகுது அப்படின்னா, இந்த காம்பேக்ட் கிராஸ் ஓவர்ஸான ஹிண்டை கிரிட்டா, நீங்கள் கியா செல்டாஸ் இந்த மாதிரிலாம் போகிறப்போ உங்களுக்கு அந்த 1.5 லிட்டர் என்ஜினில் தான் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் ஆகிறோம். இதுவே நீங்கள் வந்து இந்த மிட்சி செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா தான் 2 லிட்டர் 2.2 லிட்டர் டீசல்ஸ் வந்து பயன்படுத்த முடியும், என்ஜாய் பண்ண முடியும், அந்த பவர் அண்ட் டார்க்கை வந்து பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த காம்பேக்ட் கிராஸ் ஓவர்ஸோட ஒரு டாப் ஆஃப் த லைன் ப்ரைஸிங்கில் ஒரு ஃபீச்சர்ஸ் பேக்டாக ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ரொப்போஷனில் இந்த மாடலை கொண்டு வரதான் அவங்க நினச்சிருக்காங்க. ஸோ அதான் நடந்திருக்கு. 10 to 14 அப்படின்றது ரியல் டைம் மைலேஜாக இருக்கும். ஒன் ஆஃப் தி நல்ல ரிஃபைண்டான என்ஜினுங்க, ரிலையபிளாகவும் இருக்கும். அந்த ஃபியட் சோர்ஸ்ட் யூனிட் தான். இப்போ இதோட பேட்டன் ரேட் வந்து டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ தட்ஸ் இட். ஸோ இந்த ஹாரியரோட புது மாற்றத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட XUV 700ஓட AX5 AX7ஓட கம்பீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ எந்த விதத்தில் இது இனிமேல் உங்களுக்கு பயன்பாடாக இருக்க போகுது, இந்த முடிவு எடுத்தது டாடா மோட்டார்ஸ் நிறுவனம், இந்த முடிவு எடுத்தது கரெக்டாக தவறா அப்படின்றது எல்லாத்தையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் இந்த மாடல் டீலர்ஷிப் வந்ததுக்கப்புறம் ஒரு டிரைவ் ரிவ்யூ மாதிரி கூட எடுத்து வந்துடலாம். 2 வண்டியும் வச்சு ஒரு டிரைவ் ரிவ்யூ மாதிரி கூட எடுத்துகிட்டு வரும். கூடிய சீக்கிரம் டீலர்ஷிப் லெவலில் ரீச் ஆனதுக்கப்புறம் இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ பண்ணலாங்க. சரிங்க, ஐ திங்க் எல்லா விஷயத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி இப்படி குடும்பம் இருக்கும், அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனதில் நம்பி நேசிக்கிற குடும்பம் இருக்குது. அதை சேச்சிட வேணாம். பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டேக் கேர்.